மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3 வார்த்தைகள். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நன்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இன்றைய மன்னாவின் தலைப்பு எசேக்கியாவின் கண்ணீருடன் கூடிய ஜெபம் அவனுக்கு உடன் பதிலை கொண்டு வந்தது. எசேக்கியாவின் கண்ணீருடன் கூடிய ஜெபம் அவனுக்கு உடன் பதிலை கொண்டு வந்தது. என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எசேக்கியா வியாதி கண்டு மரண தருவாயிலே அவன் காணப்படுகிறான். மரணத்துக்கு ஏதுவான வியாதியினாலே பாதிக்கப்பட்டு அவன் மரண தருவாயில் இருக்கும் போது அவனுக்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது, இன்னும் சில நாட்களிலே நீர் மரித்து போவீர், உன் காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஏசியா தீர்க்கதரிசி வாசற்படியை கூட தாண்டவில்லை. அதற்கு முன்னதாக இவன் ஜெபம் பண்ணுகிறார். சோர்புறமாக முகத்தை திருப்பிக் கொண்டு, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையும் உத்தமனுமாய் நான் காணப்பட்டேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அழுது விண்ணப்பம் பண்ணினான். வாசற்படியை தாண்டக்கூட இல்லை. அதற்கு முன்னதாக அவனுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வந்தது. உடனே பதில் வந்தது. நீ போய் அவனுக்கு சொல்லு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஆயுசு நாட்களிலே இன்னும் 15 ஆண்டுகளை கர்த்தர் உனக்கு கூட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லு. அவனுக்கு பதில் வந்தது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நாம் 126ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கண்ணீரின் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, அதைத்தான் எசேக்கியா ராஜா கையாண்டான். கண்ணீரோடு ஜெபித்தான். உடன் பதில் வந்தது. அந்த தீர்க்கதரிசியானவன் வாசற்படியை கூட தாண்டவில்லை. வாசலை தாண்டுவதற்கு முன்னதாக அவனுக்கு உடனே பதில் வந்து அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை கூட கொடுத்திருப்பதாக ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கண்ணீரோடு ஜெபியுங்கள். மனிதர்களோடு நீங்கள் அழுது காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதுனாலே உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது இல்லை. நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர உங்களுடைய பிரச்சனை அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காது. மாறாக தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். தேவ சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அபயம் விடுவீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தை நாடி வந்து நீங்கள் அழுது கெஞ்சி மன்றாடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மன்றாட்டுக்கு உடன் பதில் கிடைக்கும் என்கிறதை மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு அண்ணால் அதைத்தான் செய்தார். மனம் கசந்து அழுதாள். தன்னுடைய சக்கலத்தை தன்னை நாளும் அலட்டிக் கொண்டிருக்கிறதுனால அந்த காரியத்தை குறித்தவள் அநேகரிடத்திலே அழுது புலம்பி இருப்பாள். அவருடைய வேதனை தீர்ந்த பாடலை. வேதனை நாளுக்கு நாள் அதிகரித்ததே அல்லாமல் அந்த வேதனைக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை. மாறாக அவள் தேவ சமூகத்திலே சென்று அழுது விண்ணப்பம் பண்ணினாள்.
வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவருடைய அழுகைக்கு உடனே பதில் கொடுத்தார். அவள் தேவ சமூகத்தை நாடி செல்லும் போது துக்க முகத்தோடு சென்றாள். ஆனால் அந்த இடத்தை விட்டு கடந்து வரும்போதோ அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவளுக்குள்ளே விசுவாசத்தை ஆண்டவர் துளிர்க்க செய்து விட்டார். அவளுக்குள்ள நம்பிக்கை வந்து விட்டது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விட்டார், எனக்கு பதில் தந்து விட்டார் என்று நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, கண்ணீரோடு செபிக்கிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து விடுகிறது. எசேக்கியாவுக்கு உடனே பதில் கொடுத்தார். அன்னாளுக்கு உடனே பதில் கொடுத்தார். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் நெருக்கப்படுகையிலே தங்களிலே பலம் இல்லாமல் போக வேண்டும் செத்துவிட்டு அழுதார்கள். அழுது விண்ணப்பம் பண்ணின போது அவர்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வந்தது. உடனே அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அந்த தண்டை பின்தொடர்ந்து சென்று இழந்து போன யாவையும் மீட்டு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேவ சமூகத்திலே அழுது மன்றாடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கடன் பாரமாக இருக்கலாம், அல்லது பிள்ளை பேருக்காக இருக்கலாம், அல்லது மகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே வந்து நீங்கள் மன்றாடுங்கள். அழுது கெஞ்சி நீங்கள் மன்றாடும் போது அந்த மன்றாட்டுக்கு உடனே பதில் வரும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நாங்கள் வசனத்திலே பார்க்கிற வண்ணமாக, எப்படி எசேக்கியா ஆண்டவரே சோர்பக்கமாக திரும்பி அழுது உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட போது அவருடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவனுக்கு மேலும் 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தது போல, அந்நாள் தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது துக்கத்தோடு வந்தாலும் அவளுடைய வேண்டுதலுக்கு உடனே செவி கொடுத்து கடந்து செல்லும் போது அவள் துக்கத்தோடு இல்லாமல் சந்தோஷத்தோடு செல்லும்படி கர்த்தர் அவளுடைய விசுவாசத்தை துளிர்க்க பண்ணினீரே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நோக்கி அழுது கஞ்சி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவர்கள் எந்த குறைபாடுகளோடு இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனையோடு, எப்பேற்பட்ட பிரச்சனையோடு காணப்பட்டாலும், ஆண்டவரே விடத்திலிருந்து உடனே ஆண்டவரே சோத்திரம் அவர்களுக்கு ஆண்டவரே தீர்வு கிடைக்கட்டும். உடனே அவர்களுக்கு செவி கொடுத்து அவருடைய வேண்டுதலுக்கு ஆண்டவரே சோத்திரப்பா ஒரு தீர்வை ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன்ப்பா. நீர் அனைத்தை செய்ய வல்லவரையா, நீ செய்ய நினைத்த தடைபடாத ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உடனே ஒரு மார்க்கத்தை காண்பித்து ஆண்டவரே அவர்களுக்கு மறுத்தர் அருளை செய்ய வேண்டும் என்று உடைய கருத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.